மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு வந்து வெண்பா வந்து கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. டெய்லியும் நைட்டில் வந்து யாருக்கும் தெரியாமல் ஃபோன் எடுத்து கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வெண்பா இருந்துட்டு இது வந்து என்னைக்கு வந்து வீட்டில் மாட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க. அது மட்டும் இல்லாமல் வெண்பா கால் பண்ணி, அம்மா எனக்கு ரொம்ப வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்னா, தண்ணி விழுந்த இடம் வந்து அப்படியே புண்ணு மாதிரி ஆகிட்டுருக்கு, எனக்கு ரொம்ப வலிக்குது மல்லிமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீ தான் வந்து கால் பண்ணி அப்பாவுக்கு கால் பண்ணி வச்சியா அப்படின்ற மாதிரி வந்து மல்லி வந்து கேட்குறாங்க. அதுக்கு வெண்பா குட்டி இருந்துட்டு சொல்கிறாங்க, நான் தான் மல்லிமா பண்ணேன், நீங்கள் தான் எப்பயுமே என்னை வந்து நல்லா பார்த்துக்கிறீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சில நேரத்தில் நீங்கள் எனக்கு அம்மா, சில நேரத்தில் உனக்கு நான் அம்மா அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து மல்லிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம வெண்பா குட்டி. இதை பார்த்து மல்லிக்குமே வந்து வெண்பா வந்து இவ்வளோ நல்லா பேசுவாளா, இவ்வளோ பெரியவளா ஆகிட்டாளா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆச்சரியமாக வந்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மல்லி ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க வெண்பா வந்து இப்படி பேசுகிறத பார்த்து. வெண்பா இப்படி பேசுவாங்க அப்படின்றதே நமக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு சின்ன குழந்தை இந்த அளவுக்கு மெச்சூராக பேசுது, அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பாசமாக இருக்குது மல்லி மேலே அப்படின்றபோது நமக்கே ஒரு எமோஷ்னலாக அந்த ஒரு ஃபீலில் வந்து கனெக்ட் ஆகுதுங்க. அங்கே வந்து நிஜமாகவே வந்து வெண்பா இது பண்ணதை பார்த்து மல்லி வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியப்பட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது வெண்பா அப்படின்ற மாதிரி வந்து பெருமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மாதிரி வந்து அவங்களோட பாசத்தை, அன்பு வந்து வெளிக்காட்டிகிட்டு இருக்காங்க. இது அம்மா பொண்ணோட பாசம் வந்து ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு. ஏன்னா வந்து மல்லி வந்து அவங்கள வந்து சொந்த பொண்ணு கிடையாது, பட் ஆனால் வந்து இந்த அளவுக்கு வந்து பாசமாக இருக்கிறது அப்படின்றது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா வந்து சொந்த குழந்தைங்களவே வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து நல்லா பார்த்துக்காதையும் இருக்காங்க, நல்லா பார்த்துக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கிறம்போது தான் மூலமாக பிறக்கலை அப்படின்னாலையும் வந்து மல்லி வந்து வெண்பாவை இந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிறது வந்து ரொம்பவே வந்து அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கும் வந்து நமக்கும் வந்து சந்தோஷமாக இருக்குது. 2 பேருமே ஹாப்பியாக இருக்காங்க. இப்படியே இருக்கலாம். ஆனால் வந்து வெண்பா வந்து ரேணுகா கையில் மாட்டிகிட்டு இருக்கிறது தாங்க ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. மல்லியும் வந்து விஜய் கிட்ட அதை தான் சொன்னாங்க, அவள் எவ்வளோ வேணால் இருந்துட்டு போட்டுங்க, ஆனால் முதல்ல வந்து என் குழந்தைய வந்து என்கிட்ட வந்து எப்படியாவது கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து அவகிட்ட என் குழந்தை மாட்டிகிட்டு இருக்கிறது எனக்கு ஒரு நிமிஷமும் வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஜய்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. விஜயுமே வந்து நீ எப்பவும் போல் அவங்கக்கிட்ட எப்படி இருக்கியோ அப்படி இரு, நானும் எப்பவும் போல் அவங்கள நம்புகிற மாதிரியே இருக்கேன், அவள் எதுக்காக வந்திருக்கா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஆல்ரெடி நம்ம தான் சொல்லியிருந்தோம்ல, கண்டிப்பாக விஜய் வந்து வேறு ஏதோ பிளான் வச்சுருக்காரு, அதனால தான் வந்து உண்மை தெரிஞ்சும் மல்லியை வந்து தீட்டிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் விஜயும் வந்து அவள் எதுக்காக வந்திருக்கா, அவளை நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியேற்றணும்னா முதல்ல அவனை என்னை நம்பணும், அதுக்காக தான் இப்படியெல்லாம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஐடியாவும் சூப்பராக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து விஜயும் மல்லியும் சேர்ந்து தான் வந்து ரேணுகாவை, அதாவது சுடரை வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ராஜி வந்து சுடர் கூட வந்து ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கலாம், அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை மாற்றி வச்சதே நான் தான், ஸோ நீ வந்து என்கிட்ட வந்து நடிக்காத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு சுடருக்கு ஒரே ஆச்சரியம், இவங்களுக்கு எப்படி உண்மை தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி. பட் எல்லாத்தையும் தெரிஞ்சும் வந்து ராஜி வந்து நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், இதுக்கப்புறம் நீ நானும் வந்து கூட்டணி, அதாவது நீ நான் வந்து இதுக்கப்புறம் வந்து ஒன்றா வந்து செயல்படலாம், உனக்கு தேவையானதை நான் பண்ணுவேன், நீ எனக்கு தேவையானதை செஞ்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து ஆர்டர் போடுறாங்க. அதாவது வந்து ரகுக்கிட்ட இருந்து தப்பிச்ச ரேணுகா வந்து இப்போது ராஜிக்கிட்ட மாட்டிக்கின மாதிரி ஆச்சு. இப்போ ரகுவோட பொசிஷனை வந்து ராஜி எடுத்துக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரகு வந்து அங்கே கையை உடச்சிட்டு இந்த போலீஸ் தான், இன்ஸ்பெக்டர் தான் என்னை உடைச்சாரு, அடித்தாரு அப்படின்ற மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் ஆகி ரகு வந்து வெளியே வர்ற நிலமையில் வந்து இருக்காருங்க. ரகு வந்து எங்கே தப்பிச்சுட்டு திரும்ப வெளியே வந்துடுவாரோ அப்படின்ற ஒரு சின்ன பயமும் இருக்குது. ஏன்னா வந்தால் மல்லி வந்து சும்மா விட மாட்டாங்க, ஏன்னா வந்து போலீஸில் மாட்டினதுக்கு மல்லின்னா ஒரு காரணம் அப்படின்றதுனால மாறி மாறி இப்படி சுற்றி அடிக்கிறீங்களேடா அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராஜி வந்து மல்லிக்கிட்ட வேணும்ன்ட்டு போய் வம்பளுக்கிறா. ஆல்ரெடி மல்லியே வந்து அங்கே டென்ஷனில் இருக்காங்க. இது புரியாமல் இந்த ராஜி வேறு வந்து நான் பெரிய ஆள், ஒட்டி இந்த வீட்டில் வந்து வாழ்ந்துட்டுருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேவலமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மல்லி வந்து திரும்ப வந்து ரிவெஞ்ச் எடுத்து விட்டுட்டாங்க. இந்த ஒட்டி வாழ்கிறதெல்லாம் வந்து நீ தான், நான் கிடையாது, உனக்கு இந்த வீட்லேயே சம்மந்தம் கிடையாது, எது போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சைலண்ட்டாக விட்டுருக்கேன், இல்லைன்னா நான் சொன்னேன்னா விஜய் உன்னை இன்றைக்கே வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவார் அப்படின்ற மாதிரி வந்து மல்லி வந்து சவாலாக வந்து விட்டுட்டு பேசிட்டு போனாங்க. இதை பார்க்கறதுக்குமே ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஏன்னா வந்து ராஜிக்கு இது தேவை தான், ரேணுகா அதாவது சுடர் சப்போர்ட் இருக்குது அப்படின்றதுக்காக வந்து நீ என்ன வேணாலும் பேசக்கூடாது,
ஏன்னா வந்து விஜய்க்கு அங்கே உண்மை தெரியும், தெரிஞ்சும் வந்து சைலண்ட்டாக இருக்காருன்னா உங்களை பிடிக்கிறதுக்காக தான் அப்படின்றது வந்து உங்களுக்கு பின்னாடி தான் புரிய போகுது. இப்போ விஜய்க்கு இந்த உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது இந்த ரேணுகாவோட ரியாக்ஷன் எப்படியா இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு எனக்கு இப்போவே வந்து ஒரு ஆர்வமாக இருக்குங்க. ஏன்னா வந்து இப்படியெல்லாம் வந்து நடித்தா, எல்லாத்தையும் வந்து எப்படியெல்லாம் வந்து நம்ப வச்சா, எல்லாரையும் எப்படி ஏமாத்தினா, மல்லியை வந்து எந்த அளவுக்கு வந்து கேவலமாக பேசுகிறா, எந்த அளவுக்கு கேவலமாக நடத்துகிறா, இப்போ அதுவும் போக வந்து வெண்பாவை வச்சு எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாளே அப்படின்றது என் பயமாக வேறு இருக்குது. மல்லிக்கு தான் வந்து ரொம்பவே வந்து தைரியம் தேவை. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து மல்லியை வந்து தண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை வந்து காயப்படுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் போக போக வந்து இது அப்படி நடக்கும் அப்படின்றது தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து மல்லியை வந்து ஸ்டாப் பண்ணணும், மல்லி வந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து ரேணுகா எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க அப்படின்றது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ரகுவை பிடிச்ச அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டுட்டாங்க. காரணம் வந்து ரகுவோட தான். ஏன்னா வந்து ரகு வந்து கேஸ் எதுவும் இல்லை அவன் மேலே, இருந்தும் வந்து அவனை நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணி கொடுமைப்படுத்திருக்கீங்க, அடிச்சிருக்கீங்க, அதனால் வந்து உங்களை சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரகு வச்சுருக்க ரகுவோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு இன்ஸ்பெக்டரை வந்து சஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ இப்போ இன்ஸ்பெக்டர் இல்லாததுனால மல்லிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் அவர். இப்போ அவர் இல்லாததுனால ரகு வெளியே வர்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.